கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட 4வது எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றதா பார்க்க போறோம். இப்ப அவ போட்டோ எடுத்துட்டு என்ன யோசிக்கிறானா, கண்டிப்பா இந்த தடவை அவங்களோட பொண்டாட்டி யார் அப்படின்றத நாங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ போட்டோவை பார்த்தா உள்ள இருக்குது ஹீரோயின். அடிப்பாவி, நீ தான் அவரோட பொண்டாட்டியா, இத்தனை நாள் எங்க கிட்ட மறைச்சிட்ட பத்தியா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. கண்டிப்பா அவ போட்டோ எடுத்திருப்பா அப்படின்னு இந்த பக்கம் ஹீரோனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். வேணும்னே தான் இந்த திரையை விலக்கி இருப்பான். இப்ப அவளோட ஃப்ரெண்டு போட்டோ எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போக இந்த பக்கம் ஹீரோயின் வெளியே வந்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரை பார்த்தோன்னா கடையில வேலை பார்க்குற பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா உள்ள போய் எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரல பாரு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்க. உள்ள நாங்க எதுவும் பண்ணல அப்படின்னு இவ சொல்ல, மேடம் நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் அந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆண்டி வீட்டுல ஆண்டி கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஆண்டி ஹீரோ வீட்டுல தங்காம வெளியே ஸ்டே பண்ணிருக்காங்க. இப்ப ஆண்டி பாத்தீங்கன்னா, இங்க பாருமா, எனக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா, என் பையன் கூட ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா, ஆண்டி இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் என்னை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு எனக்கு ரீசனே தெரியல, அவர்கிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இதே மாதிரிதான் என்னோட மருமகளும், அவளை நான் பார்த்ததே இல்லை, எனக்கு அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கதையா பேசிட்டு இருக்க. இப்ப ஆன்டியோட போனுக்கு நோட்டிபிகேஷன் வருது. அந்த ஃபேமஸ் ஆக்டர் ஷென் இருக்காரு, அவரோட பொண்டாட்டியோட போட்டோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம், அதுதான் பார்க்க போறேன் அப்படின்னு இவங்க பார்க்க போக இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோக்கு அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, டே உன் பொண்டாட்டி போட்டோவை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணாங்க, ஆனா நான் அட் செகண்ட்ல எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன், எனக்கு போனஸ் தருவியா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு இனிமே போனஸே கிடையாதுடா அப்படின்னு இவன் சொல்ல அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஏன்னா ஹீரோ எல்லாரும் இவ பொண்டாட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்படுவான். இப்ப இந்த பக்கம் ஆன்டி பாத்தீங்கன்னா, மாமா நைட்டு மறக்காம டின்னருக்கு வந்துருமா, என் பையனும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்ல, ஆன்டி ரொம்ப கம்பல் பண்றதுனால ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஆன்டி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருமா, நேத்து நைட்டு பேசும்போது எதனால நீ போனை கட் பண்ணிட்ட, உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கும் ஹஸ்பண்டுக்கும் இடையில எதுவா இருந்தாலும் பேசி அதை தீர்த்துக்கங்க, ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, நீங்க சொல்றது சரிதான் ஆன்டி, நான் போய் உடனே என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த வீட்டு போக, விளையாட்டு பொண்ணா இருக்கா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை பாக்குறதுக்காக தான் போறா. இப்பவே ஹீரோ கிட்ட என்ன கேக்குறானா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, உங்க லைஃப்ல சின்ன வயசுல ஒரு பொண்ணை காதலிச்சுன்னு சொல்லிங்களே, அந்த பொண்ணை இப்பவும் காதலிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி அந்த பொண்ணையும் பிடிக்கும், லைஃப் ரொம்ப சின்னதுமா, என்னால ரெண்டு பேருமே விட முடியாது அப்படின்னு சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நான் டேட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வர, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். எனது டேட்டுக்கா அப்படின்னு, நேத்து இவ யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தாலே அவங்க கூட தான் டேட்டுக்கு போறாளா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அவனுக்கு அவனோட அம்மா தான் கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, டே இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு மறக்காம வந்துரு, நீ மட்டும் வரலன்னா நான் உன்னை பீச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா எனக்கு நைட்டு முக்கியமான வேலை இருக்கு, என்னால டின்னர்க்குலாம் வர முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவங்க அம்மா ஹீரோவை கம்பல் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி கூப்பிட்டவன ஹீரோவாலையும் நோ சொல்ல முடியல. சரிமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை வைக்க, இப்ப இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டி யாரு கூட டின்னர் போறாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு இவன் குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. இவனை வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்க உள்ள அசிஸ்டன்ட்டும் பாத்துட்டு இருக்கானுங்க. பாஸ் எதை பத்தி இவ்வளவு தீவிரமா யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுக்கு எவ்வளவு பெரிய பிசினஸ் போயிட்டு இருக்கு, அவன் ஒரு விஷயத்தை பத்தி யோசிப்பானா, அவன் ரொம்ப ஷார்ப் மைண்டட், அடுத்து எந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, டேய் என்னோட பொண்டாட்டி எங்க போறா அப்படின்றத கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்ல, அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோவும் இவங்களும் வீடியோ கால்ல தான் இருக்கானுங்க. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நைட் ஆகுது. ஹீரோயினோட தங்கச்சி அவ அப்பா அம்மா கூட அதே ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, அப்பா என்னையும் சென்னையும் சேர்த்து வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ கவலைப்படாத, சென்னோட அம்மா இந்த ஹோட்டலுக்கு தான் வராங்கன்னு கேள்விப்பட்டேன், அவங்கள ஐஸ் வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், அந்த குடும்பத்துக்கு நீ மருமகளா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. ரொம்ப தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வந்துட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஆன்டி பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு வராங்க, வாமா அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் உள்ள போறத பார்த்தோன்னா, அப்பா அதை பார்க்க அவ்வளவு மாதிரியே இல்ல, உங்க மூத்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்க எந்த ரூம்ல இருக்காங்களோ அந்த ரூம்ல போய் உங்க அப்பா சண்டை போட்டுட்டு இருக்காரு, இந்த ரூமை விட்டு வெளியே போ, ஏன்னா அந்த ரூமுக்கு ஷென்னு வரப்போறதா நாங்க கேள்விப்பட்டோம், நாங்க தான் அவரை பாக்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஷென்னு யாரை பார்க்க ஆசைப்படுறாரு அப்படின்றத அவரே வந்து முடிவு பண்ணட்டும், அது வரைக்கும் ரெண்டு பேரும் வாய் மூடிட்டு இருங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. உன்னோட அப்பா கிட்ட நீ இப்படிதான் பேசுவியா, ஒழுங்கா நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அப்பான்லாம் யாரும் கிடையாது, என்னை எப்ப வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்களோ அப்பயே எனக்கு குடும்பமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. உன்னை மோசமா வளர்த்திருக்கேனா, உனக்கு நல்ல விஷயத்தையும் நான் சொல்லி தரலையா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கத்திட்டு இருக்க. லூசு மாதிரி கத்தாதீங்க அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப அவங்க அப்பா கோவப்பட்டு இருக்க. அவங்க சித்தியை பாத்தீங்கன்னா, கோவப்படாதீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அவரை கூல் பண்ணிட்டு இருக்க.
இப்ப இந்த பக்கம் ஹீரோயினோட ஆன்ட்டி தான் வராங்க. இப்ப ஆன்ட்டி வந்து யாரும்மா அவங்க, எதுக்காக இங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்கள பாத்தீங்கன்னா, ஓ நீ தான் அந்த பொண்ணோட அத்தையா, நீங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, வெளியே போங்க அப்படின்னு சொல்ல, வார்த்தையை அளந்து பேசுமா, இந்த ரூமை புக் பண்ணதே நான் தான் அப்படின்னு ஆன்ட்டி சொல்றாங்க. யாருக்கு நீ காது சுத்திட்டு இருக்க, முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னோட அம்மா நான் தான், என்ன இதுக்காக வெளியே போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி கேட்க, அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. நல்லா நடிக்கிற, என்னோட அம்மானு எங்களுக்கே பூ சுத்துறியா, கழுத்துல ஒரு பாசி போட்டிருக்கேன், எல்லாம் ஃபேக் ஆனது தானே அப்படின்னு சொல்லி அதை அறுத்து விட்டுட்டு ஆன்ட்டியை பிடிச்சி கீழே தள்ளி விட அவங்களுக்கு கோவம் வந்துடுது. இப்போ அப்படியே பார்த்தா ஆன்ட்டியும் அவங்களும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் தங்கச்சிக்காரி கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடமே ரணகலம் ஆயிட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் இப்படியே அடிச்சு பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கத ஹீரோ பார்த்த உடனே இங்க என்ன நடக்குது, போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாரும் நின்னுறாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் நிக்காம அவளை போட்டு கும்மு கும்முன்னு கும்மிட்டு இருக்க. என்னடி பண்ற பாடி அப்படின்னு சொல்லி அவளை தூக்கி விடுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவதான் ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சா, என் கையை பிடிச்சு முறுக்கனா, என் கணத்துல கூட கடிச்சா, அதனாலதான் நானும் திருப்பி அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவளை பாத்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணல, இவங்க 2 பேரும் தான் என் குடும்பத்தை ஒட்டுமொத்தமா அடிக்கிறாங்க, 2 பேரும் ரொம்ப மோசமான பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த தங்கச்சிக்காரியோட அம்மாவை பாத்தீங்கன்னா, ஆமா ஆமா முக்கியமா அந்த கிளவி இருக்காளே, பார்க்கதான் வயசானவ மாதிரி இருக்கா, ரொம்ப மோசமானவ அப்படின்னு ஹீரோ கிட்டயே அவன் அம்மாவை பத்தி இவ பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா அவங்க யாருன்னு தெரியாம நீங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, டேய் இதுங்க 2 சரியான பிசாசுங்களா, இவ சொல்றதெல்லாம் நம்பாத, 2 சரியான நாடகக்காரிங்க, இவங்க தான் ஃபர்ஸ்ட் எங்களை தாக்குனாங்க அப்படின்னு ஹீரோவோட அம்மா சொல்லிட்டு இருக்க. நீங்க 2 பேரும் நல்லா சமாளிச்சுக்க இந்த சிச்சுவேஷன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஏண்டா நான் சொல்றதை நீ நம்ப மாட்டியா, உண்மையாவே இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னோட அம்மாவை புள்ளி பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, என்னது அம்மாவா அப்படின்னு அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அம்மா நான் கண்டிப்பா உங்களை நம்புறேன், நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் நியாயம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு பாத்தீங்கன்னா, ஐயோ நம்ம பாட்டுக்கு யாருன்னு தெரியாம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு பயமாயிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, பாஸ் உங்க வீட்டுல உள்ள 2 பொண்ணுங்களும் வேற லெவல், இப்படி இருப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, 2 பேரையும் சமாளிங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோவோட அம்மாவை பாத்தீங்கன்னா, உண்மையாவே நான் இந்த ஃபைட்டை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணேமா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, நான் வேணும்னு உங்க அம்மாவை புள்ளி பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் இவதான், இவங்க உங்க அம்மான்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா புள்ளி பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இப்ப இந்த சித்தி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எதையும் வேணும்னு செய்யல, இவங்க தான் உங்களோட அம்மான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நாங்க இப்படிலாம் பண்ணிருக்கவே மாட்டோம், இந்த உண்மையை மறைச்சு எங்களை இப்படி பண்ண வச்சது இவதான், எல்லாத்துக்கும் காரணம் இங்க நிக்கிறாளே சோனியக்காரி இவதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஏன் மேல பழிய போடுறீங்களா, மத்தவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட உங்க குடும்பத்துக்கு தெரியல, இப்ப கடைசியா நான் தான் உங்களுக்கு சிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனோட அப்பாவை பாத்தீங்கன்னா, நீ தாண்டி காரணம், உன்னாலதான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோனை திட்ட ஆரம்பிக்க. என்னாலதான் லாஸா, நீங்க மத்தவங்க கிட்ட ஒழுங்கா நடந்துட்டு இருந்தா உங்களுக்கு ஏன் இந்த கெட்ட பேரு வரப்போகுது, உங்க யாருக்குமே நல்ல மனசு கிடையாது, அதனாலதான் எல்லார்கிட்டையும் இவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. இன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக கண்டிப்பா நான் உன்னை பழி வாங்க வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட அம்மாவை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, ஏண்டி நீங்க பண்ணது எல்லாமே என்னோட கண்ணு முன்னாடிதான், ஆனா என்கிட்ட இப்படி நடிக்கிறீங்க, என் பையனை பார்த்தவன தான் இந்த நடிப்பெல்லாம் வெளியே வருதா, நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், நீங்க எல்லாரும் மோசமான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க அப்பாவை பாத்தீங்கன்னா, இல்ல மேடம் நாங்க வேணும்னு பண்ணல, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, இனிமே இந்த குவான் ஃபேமிலிக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இவங்க கூட போட்ட கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணு, ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்ல ஹீரோட அசிஸ்டன்ட் வெளியே அனுப்பிடுறான். இப்ப அவங்க எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோனை பார்த்து, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி கொஞ்சிக்கிறத ஆன்ட்டி பார்த்த உடனே, டேய் இந்த பொண்ணு கூட என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா இவதான் அவங்களோட மருமக அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, ஏமா நீயா இவனோட பொண்டாட்டி, இந்த விஷயத்த என்கிட்ட நீ சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆன்ட்டி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இவ சொல்ல, என்ன ஆன்ட்டின்னு கூப்பிடாத அப்படின்னு இவங்க கோவத்தோட சொல்லிடுறாங்க. இவங்க இப்படி சொன்னதை கேட்ட உடனே ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, ஐயோ ஆன்ட்டிக்கு என்ன பிடிக்கலையோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஆன்ட்டின்னு கூப்பிடாம அம்மானு கூப்பிடுமா அப்படின்னு இவங்க சொல்ல ஹீரோயினும் அம்மான்னு கூப்பிட்டு இருக்கா. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, டே உண்மையாவே நீ ரொம்ப லக்கிடா, இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க, எனக்கு இந்த மருமகளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துறாங்க. இப்ப ஹீரோ அவனோட அம்மாவை பார்த்து என்ன கேக்குறானா, அம்மா உங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லடா நான் நல்லாதான் இருக்கேன், சரி வாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஆன்ட்டி என்ன கேக்குறாங்கன்னா, ஏண்டா உனக்கு இந்த பொண்ணை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா அவ என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டி எனக்கு பிடிக்காம இருக்குமா அப்படின்னு ஹீரோ சொல்ல. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, இப்பவாது உனக்கு புரிஞ்சுதாமா, என்னோட பையன் உன்னை ரொம்பவே காதலிக்கிறான், இனிமே உன் மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம்
ஆன்ட்டி பாத்தீங்கன்னா ஓகே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, ஆன்ட்டி நான் வந்து உங்களை டிராப் பண்றேன் அப்படின்னு இவ சொல்றான். நீ வேண்டாமா, நீ உட்காந்துரு, நான் என்னோட பையனை கூட்டிட்டு போறேன் சென்ட் ஆஃப் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்க. இப்போ ஆன்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, டேய் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நீ நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட கிளாஸ்மேட் தான் வரான். இப்ப அவன் வந்து ஹீரோவை பார்த்த உடனே, டேய் மச்சான் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கேடா, நீ நல்லா இருக்கியா, பார்த்து எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்னு இவனுங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா ஓகேடா பாய், அப்புறமா பார்க்கலாம் இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த பக்கம் ஹீரோனோட அம்மாவை வழி அனுப்புறதுக்கு வந்துடுறான். இப்ப அவன் போய் இந்த பிரைவேட் ரூம்ல பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. எல்லாரும் ஒரே ஸ்கூல் தானே. ஹீரோனை பார்த்த உடனே, ஹாய் எலிக்குட்டி, பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, சீனியர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பை.